ஆனா ஒரு நிமிஷம், இந்த ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உண்டா இல்லையா? நிறைய சில பேர் சொல்லி அங்க உண்டுன்னு, சில பேர் இல்லைன்னு சொல்லி அங்க அதுல கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதை பற்றி இந்த ரகசிய வருகை இது உண்மையிலே கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள இப்படி ஒரு பேச்சு, ரகசிய வருகை, அந்த ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி, அப்போ அதுக்கு சில விளக்கங்களையும் அவங்க பைபிள்ல இருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு அந்தி கிறிஸ்துக்கு ஆட்சி நடக்கும், 666 அந்த லெக்கத்தை தரிக்கணும். அதுக்கு முன்னாடி தேவன் ரகசியமாய் சபையை எடுத்துக்கொள்வார். அதுக்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்துக்கு ஆட்சி வரும்போது உலகத்துக்கு முடிவு வரும். அதனால அதுக்கு முன்ன ரகசியமா சபை எடுத்துக்கொள்ளப்படுவார்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே பிரபல ஊழியர்கள், இன்னும் சில சபைகள் எல்லாம் இதை வைராக்கியமா போதிக்கிறது உண்டு. இது உண்மைதானான்னு நம்ம வேதத்தை தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நம்ம சிந்திச்சோம்னா அங்க அப்படி ஒன்றுமே கிடையாது. ரகசிய வருகை என்று சொல்லுறது சுத்த போய். அப்படி ஒரு வருகை, ரகசிய வருகை என்று பைபிள்ல எங்குமே சொல்லப்படலை. தேவன் அப்படி ரகசியமாய் வர வேண்டிய அவசியமும் இல்லை, வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, அந்த காலத்துல நம்ம அப்போஸ்தலர் நடபடியில பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்து 40 நாளளவும் அப்போஸ்தலர்களிடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தத தெளிவாக திருஷ்டாந்தப்படுத்தி பேசி, அதுக்கு பிறகு அவர்களை எல்லாம் அவர் என்ன செய்வார்னா ஒலிவ மலைக்கு அழைத்து போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அவர் வானத்திற்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்போ அங்க 2 தூதர்கள் நிற்கிறதாகவும், அப்போ அவர்கள் சீசர்கள் அங்கே இருக்கிறவங்க அவர் வானத்துக்கு ஏறெடுத்து போகிறத பார்க்கும்போது அந்த தூதர்கள் தோன்றி, நீங்க வானத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானவரை இப்படி பார்க்கறது என்ன? அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி திருப்பி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு அந்த சொல்லப்பட்டு சீசர்கள் சுவிசேஷங்களை எல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த காலகட்டங்கள்ல இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரம் வருவார் என்கிற ஒரு உபதேசம் இருந்து கொண்டிருந்தது. அப்போ அவர் அதுக்கு அடையாளமாய் யூதர்களுக்கு வருகிற உபத்திரவங்களை, உலகத்திற்கு வருகிற உபத்திரவங்களை குறித்து சொன்னதெல்லாம் மையமா வைத்து பேசி கொண்டிருந்ததுனால நாம் பார்க்கும்போது பவுலனுடைய நிருபமா இருக்கட்டு, யோவானுடைய நிருபமா இருக்கட்டு, பேதுருவனுடைய நிருபமா இருக்கட்டு, அதுல எல்லாம் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறது மாதிரி பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்கள் இருந்த காலத்துல வெளிப்படுத்தல் விசேஷம் கொடுக்கப்படவில்லை. வெளிப்படுத்தல் விசேஷம் யோவான் வயது சென்ற பிறகு, அவனுடைய முதிர் வயதிலேயாங்கும் அந்த டைம்ல அது கொடுக்கப்படும் போது அநேக சீசர்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாய் மரித்து விட்டார்கள். ஈவன் பவுல் கூட இல்லை. அப்போ அவன் தேவவசனத்தின் நிமித்தம் அந்த ஒரு தீவுல, பத்ம தீவுல இருக்கும்போது தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்ததும், கிறிஸ்து அதை தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு ஒப்புவித்ததுமான வெளிப்படுத்தல் விசேஷம்னு சொல்லிருக்கு. அப்ப பாருங்க, அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல இனி என்னென்ன சம்பவிக்க போகிறது என்பதை யோவானிடத்திலே தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அதுல ஒரு எழுத்த கூட்டவோ குறைக்கவோ, ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை மாற்றக்கூடாது, சத்தியத்தை மாற்றக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கு. அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல நீங்க எங்கு பார்த்தாலும் ரகசிய வருகைன்னு ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கவே இருக்காது. அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை அநேகர் புரியாம அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி, அதே மாதிரி ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இப்படி பேசிட்டு இருக்காங்க. அங்க அப்படி எதுவுமே இருக்காது. எல்லாமே ஞான அர்த்தங்களாய் அந்த சொப்பனங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. அதுல இப்ப கோப கலசங்கள்னு போட்டிருக்கோம். ஒண்ணு கோப கலசம்னா ஒரு கலசத்துல உடனே இங்க எடுத்து ஊத்துற மாதிரி இல்லை, அது அவன் கண்ட காட்சி. அப்படின்னா மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாம அக்கிரமங்கள் மிகுதியாகி அன்பு தணிந்து போய்
பாவம் பெருகி போய் வரும்போது அழிவு உண்டாகும். அதற்கு தேவன் அனுமதிக்கிறார். அதுதான் கோபகலசம் ஊற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த 666 என்கிறது அந்த லெக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கிடவன், அது மனுஷ லெக்கம்னு சொல்லியிருக்கும். அப்ப இந்த லெக்கத்துக்கு பின்னால அதே 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல அந்த லெக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தா 3 ஆவிகளே வந்து 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். வலுசற்பத்தின் ஆவி, மிருகத்தின் ஆவி, கள்ளத்தீர்க்கதரிசியின் ஆவி. இந்த ஆவிகளை தரித்திருக்கிறவனை தான் அந்த லெக்கத்தை தரித்திருக்கிறவன் சொல்லியிருக்கு. இந்த ஆவிகளுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற மனிதர்களை, அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம அந்தி கிறிஸ்துன்னா உடனே கிறிஸ்துவுக்கு விரோதமான எல்லா செய்கைகளும், செயல்களும், சிந்தனைகளும், கிரியைகளுமே அந்தி கிறிஸ்து தான். அந்தி கிறிஸ்துன்னா ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்கள். அப்பவும் இயேசுனுடைய ஆவியினாலே மீட்கப்படாத எல்லாருமே கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா மனிதர்களும் பரிசுத்தமாகாத, எல்லா கிறிஸ்துக்கு புறம்பாக மறிக்கிற எல்லாருமே கிறிஸ்துக்கு விரோதிகள் தான். பரிசுத்தருக்கு மகிமை. சரி, நமக்கு இன்னைக்கு ரகசிய வருகை குறித்து பேசுகிறதுனால இந்த பக்கம் வருவோம். அதற்கு இந்த ரகசிய வருகை உண்டு என்று சொல்லுகிறவர்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லுகிறவர்கள் எதை மையமாக வைத்து பேசுவாங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அவர் இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிட்டு வரும்போது, ஏன்னா அந்த காலத்துல ஒரு குரூப் பரிசேயர் சதுசேயர்னு உண்டு. அதுல ஒரு குரூப் சதுசேயர் குரூப் என்ன செய்யணும்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு உள்ள மாதிரி பேசிட்டு இருக்கு. அப்போ உயிர்த்தெழுதல் உண்டு என்கிறதை அவர் சொல்லி வரும்போது பவுல் இப்படியாக சொல்வார், உயிரோடு இருக்கிற நாம் மரிப்பதில்லை, தேவனுக்கு எதிர்கொண்டு போவோம் என்று. அப்போ அவர் அதை சொன்னார் என்கிறதற்காக அந்த காலத்துல அவரை பின்பற்றி இருந்தவர்களிடத்திலும், அவர் எந்த சபைகளுக்கு, கொரிந்து சபைக்கு எழுதின நிறுவம், அந்த சபைக்கு இப்படி குறிப்பிட்டு எழுதுகிறார். அந்த ஜனங்களுக்காக அவர் பேசும்போது இப்படி பேசி எழுதுகிறார். அவர் சொன்னதுனால, பேசினதுனால அப்படியே இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா அதுக்கு பிறகு இப்படி பல சீசர்கள் தங்கள் அபிப்பிராயத்தை சொன்னதுனால யோவானிடத்தில் மிக தெளிவாக கர்த்தர் வெளிப்படுத்தல் விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அங்க வந்து மறுரூபம் ஆகிறதுன்னு ஒரு பேச்சே இல்லை. ஏன்னா மனிதனாய் பிறந்த எல்லா மனிதரும் மரித்து தான் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, அப்படி மறுரூபம் ஆக முடியாது. எல்லாருமே தங்களுடைய மாமிச சரீரத்தை மரணத்திற்குள் ஆக்கித்தான் ஆகணும் என்கிறது தேவ பிரமாணம். அப்ப பவுல் அந்த இடத்துல அந்த ஜனங்களிடத்துல பேசும்போது அவர்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி அல்லது அவருடைய சுதந்திரத்தின்படி அப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறார். எல்லா கருத்துக்களும், இப்ப பவுல் சொன்ன கருத்துக்கள் சில இடத்துல பேதுருவுக்கே புரியலை. அவனும் தேவாவிய உடையவன் தான். அவன் சொல்லுகிறான், பவுல் சொல்லுகிறதுல சிலது புரியல, அதுக்காக நான் அதை பொருட்டு நடக்கிறது இல்லைன்னு சொல்லுகிறான். பரிசுத்தருக்கே மகிமை. இப்ப சீசர்களாக இருந்தாலும் சில இடங்கள்ல அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லும் போது அவர்கள் வைராக்கியமா அதை சொல்லுகிறார்கள். பிறகு தேவன் அதை சரி செய்யும் போது அதை அப்படியே அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற விளக்கங்களை மறுபடி சொல்லுற எவ்வளவு சம்பவங்கள் உண்டு. இப்ப பாருங்க, நீங்க நல்லா சிந்திங்க. பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, கிறிஸ்து உயிர்த்தார், அதே மாதிரி அவருக்குள் மரித்தவர்கள் எல்லாம் வரிசை பிரகாரம் உயிர்ப்பார்கள் என்றும், இனி உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று சொன்னார். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, அப்படி சொன்ன பவுல் மரித்தார், அவர் எதிர்கொண்டு போகல. அந்த சபையில் உள்ள நபர்கள் மரித்தார்கள், எதிர்கொண்டு போகல, மறுரூபம் ஆகல. அதற்கு பிற்பாடு இன்றைக்கு 2000 வருடங்கள் ஓடிவிட்டது, அதை தாண்டி ஓடிட்டு இருக்குது. இப்ப பேதுரு சொல்லும் போது அவர் சீக்கிரம் வருவார், தாமதியார்னு சொல்லுவார். அப்ப அந்த காலத்துல கர்த்தர் சீக்கிரம் வர மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 2000 வருடம் அதை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நம்ம அதை பிடித்துட்டு இருக்கு இல்லை. அந்த காலங்களில் வெளிப்படுத்தல் விசேஷம் கொடுக்கல,
தேவனுடைய ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தாம ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. தேவனால் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனுஷர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படிதான் அவர்கள் சில காரியங்களை வெளிப்படுத்த முடியும். அவர்கள் தெரிந்தவைகளை வெளிப்படுத்துவார்கள், தெரியாதவைகளை அதான் அவர் 1 கொரிந்தியர் 7 சொல்லும் போது, இது கர்த்தருடைய கட்டளையாய் சொல்லுகிறேன், இது என்னுடைய யோசனையாய் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பிரித்து பேசுவார். அதுல பவுல் தம்முடைய ஒரு யோசனையை தான் அப்படி சொன்னார். அதனால அந்த யோசனை சரி என்று சொல்ல முடியாது. ஏன்னா வெளிப்படுத்தல் வரும்போது அங்க கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எல்லாரும் ஏதோ ஒரு மரணத்துக்குள்ள போகணும், போய்தான் ஆகணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. அப்ப இங்க ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு ஒரு மேட்டரே கிடையாது. அதே மாதிரி அந்த கொரிந்தியர் படிச்சு இல்லையா, 1 கொரிந்தியர் படிக்கிட்டேன், படிங்க 51, 52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும். அப்ப இவர் என்ன சொல்லுகிறார்னா, எக்காலம் துணிக்கும் போது நாம் மறுரூபம் ஆவோம் என்று அங்க சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் ஆகி போவோம். அப்ப அந்த இடத்துல அவர் மரிக்காத மாதிரி பேசுகிறார். அப்ப இதை வைத்து இப்ப ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, கடைசியில ஒரு கூட்டம் இருக்கும், கடைசி எக்காலம் ஓதும் போது அவர்கள் மறுரூபம் ஆகார்கள். அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவின் ஒரு ஆட்சி வரணும்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப இப்படிப்பட்ட எந்த விளக்கமுமே வேதத்துல இல்லை. ரகசிய வருகைங்கிற ஒரு வார்த்தையே இல்லை. அவர் அப்படி ரகசியமா வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, நீங்க அந்த அப்போஸ்தல நடபடியில கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுக்கு பிறகு அந்த தூதன் சொல்லுகிறான், அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அது மாதிரி திருப்பி வருவார். அதுதான் அவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்காக அந்த வருகைக்கு முன்னாடி அவர் என்றும் செயல்பட மாட்டார் அப்படி கிடையாது. இதே இயேசு கிறிஸ்துவானவர் தான் பவுலோடு பேசுகிறார். சவுலா இருக்கும்போது அவனோடு பேசி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். ஆவியாய் இருந்து செயல்படுகிறார். அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவராய், சத்திய ஆவியானவராய் இருந்து அவருடைய சீசர்களை அவர் வழி நடத்துகிறார், ஆளுகை செய்கிறார். அப்ப இங்க இது எதுவுமே ரகசியமா இல்லை. அவரை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய சீசர்கள், அவருடைய ஆவியை பெற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு தான் அவர் ரகசியமே தவிர, அவரால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள், அவருடைய ஆவியை பெற்றவர்களுக்கு அவர் வெளிப்படையாய் செயல்படுகிற தேவன். அதே மாதிரி சபை எடுத்துக்கொள்ளப்படும்னா, அப்படி ஒரு மனிதன், சபைன்னா யாரு, ஒரு மனிதனை சும்மா அவர் அப்படி இங்க எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு. அப்படி எந்த இதுவுமே கிடையாது. எல்லாருமே அவர் வைத்த அந்த நீதியின் வழிகளில் இந்த உலகத்தை, பாவத்தை, மரணத்தை ஜெயித்தாக வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. இன்னும் இந்த ரகசிய வருகை ஒன்று இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளணும்னா நிச்சயம் இந்த இலக்கங்களை குறித்த ஒரு அறிவு கட்டாயம் வேணும். அந்தி கிறிஸ்து என்கிற அந்த வருகையை குறித்த ஒரு அறிவு வேணும். அதே மாதிரி அவர்கள் இன்னும் ஒரு காரியத்தை சொல்வார்கள். எப்படி எடுங்க, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல கோகு மாகோகு, வெளிப்படுத்தல் 20 ஒரு 4ஆம் அதிகாரத்தை படிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தெரியாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்க, இது ஏதோ ஒரு இலக்கத்தை கொண்டு வந்து அதை தரிக்காம இருந்தா பரலோகம், அதை தரிச்சா
நரகம் அப்படி ஒரு இந்த ஆதியாகமத்துல இந்த பழம் அந்த கனியை புசிக்காதுன்னு சொன்னா அந்த பழம் கனியை மாதிரி உள்ள கதை அல்ல இது. அங்கு ஜீவக்கனியும் மரண கனியும் வைத்திருக்கும் அங்க ஆதாம் இடத்துல. அப்ப அந்த ஆதாம் ஜீவ ஆத்மா இருந்தா அங்க பாவம் என்ற ஒன்றே இடம் இல்லை. அப்போ ஆதாம் தேவனுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டியது சிருஷ்டியானது, சிருஷ்டிகருக்கு கீழ்பட்டிருக்க வேண்டியது சத்தியம். அந்த முறைமையின்படி அவன் கீழ்பட்டிருக்கும்படியாக அந்த கனியை அவர் வைக்கிறார். அங்க வேற எந்த பாவமுமே அங்க கிடையாது. அப்ப சாத்தான் வஞ்சனையினால அவன் அதை மீறி விடுகிறான். அங்க அந்த கனி என்கிறது ஒரு நீதிக்காக வைக்கப்பட்ட சோதனை. இங்க 666 அதே மாதிரி ஒரு நீதி, ஒரு லெக்கத்தை கையில வச்சுட்டு அதை தரிக்காம இருந்த பரலோகம்னா, இன்னைக்கு நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா தங்களுடைய கொள்கைக்காக, லட்சியங்களுக்காக, தங்களுடைய தலைவர்களுக்காக மறிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. மரணத்திற்கு எல்லாரும் பயப்படுகிறது இல்லை. யுத்தங்கள்ல மரணத்திற்கு பயப்படாம செயல்படுகிறவர்கள் உண்டு. தங்களுடைய சில குணநலங்களுக்காக போராடுகிறவர்கள், கொள்கைக்காக போராடுகிறவர்கள், லட்சியத்துக்காக இப்படியெல்லாம் இருந்து மரணத்தை மதியாமல் அதை பேஸ் பண்ணுகிற ஆட்கள் எல்லாம் நிறைய உண்டு. நாம பார்க்கிறோம். தேச தலைவர்கள் இறந்த உடனே அதற்காக சாகிறவர்கள் உண்டு. அப்ப இப்படிப்பட்ட மனநிலையில ஒருவன் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறவன் சாவை மதியாமல் இறந்துட்டான்னு சொன்னா அவன் பரலோகம்னா, அப்ப அவன் உலகத்தை ஜெயிக்காண்டாமா, பாவத்தை ஜெயிக்காண்டாமா, மரணத்தை ஜெயிக்காண்டாமா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுகப்பட வேண்டாமா, அவன் சரீரத்திலும் ஆவியிலும் மறுபடி பிறக்க வேண்டாமா? நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க உங்களுக்குள்ளே. ஒரு மனிதன் பரிசுத்தம் ஆகாண்டாமா? ஒரு லெக்கத்தை மட்டும் தெரியாமல் போறது பரலோகம் போக முடியும் என்றால் அதை அநேகர் செய்து விடுவார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. சில காரியங்களுக்காக தாங்கள் விரும்புகிற, ஆசைப்படுகிற பணம், இன்னும் என்னென்னோ காரியங்களுக்காக தங்கள் ஜீவனை கூட கொடுக்கிறவர்கள் உண்டு. தங்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் வாழ்நாளை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் உண்டு. அப்ப இது ஒரு தலைவர்களுக்காக மரித்து போறவர்கள் உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு செய்கையினாலே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம்னா அநேகர் அதை செய்ய முடியும். அப்போ இங்க பேசப்பட்டு வருகிறது என்னன்னா, ஒரு அந்தி கிறிஸ்துவ அரசாட்சி வரும். அந்த அரசாட்சி வரும்போது அந்த லெக்கத்தை தரித்து கொள்ளாதவன அந்தி கிறிஸ்து கொண்டு போட்டு விடுவான். அப்போ தரித்து கொள்கிறவனை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தரித்து கொள்கிறவனை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. தெரியாதவனை அந்தி கிறிஸ்து கொண்டு போட்டுருவாங்க. அப்போ கடைசியில் அவர் வரும்போது, கடைசி எக்காலம் ஊதும் போது மறுரூபமாகி போறது யாரு? பரிசுத்தருக்கே மகிமை. தெரியாதவனை பிசாசு கொண்டு போட்டு விடுவான். தரித்தவனை தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப மறுரூபமாகி போறது யாரு? எந்த மனுஷன் மறுரூபமாகி போவான்? இது ஒரு கேள்வி. இது அநேகர் புரியல. இன்னொன்னு அந்தி கிறிஸ்து வாரதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் அந்த மகா உபத்திரவத்திலிருந்து. அப்படி எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு அவசியம் என்ன? அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைன்னு சொல்லுகிறது மனுஷர்களை தானே சொல்லி இருக்கு. அப்ப அந்த மனிதர்கள் பரிசுத்தம் ஆக வேண்டாமா? அவர்கள் கிறிஸ்துவ இரத்தத்தினால் கழுகப்பட வேண்டாமா? அவருடைய ஆவி இல்லாதவன் தேவனுடைய அல்லன்னு சொல்லி இருக்கு. அப்ப கிறிஸ்துவ ஆவி அவர்கள் பெற வேண்டாமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும், சரீரத்திலும் ஆவியிலும் மறுபடி பெற வேண்டாமா? தேவனுடைய நீதியை, கிறிஸ்துவனுடைய சாயலை தரிக்கண்டாமா? பவுல் சொன்ன மாதிரி அவருடைய அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்கிற நிலைக்கு வராண்டாமா? பரிசுத்தருக்கே மகிமை. இன்னும் பவுல் சொன்ன மாதிரி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்து என்கிற ஒரு நிலையை எட்ட வேண்டாமா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மறுரூபம், பழைய மனிதனை களைந்து போட வேண்டாமா? புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டாமா? கிறிஸ்துவ. அப்ப இது எப்படி சாத்தியம் ஆகும்? இந்த ஒரு லெக்கத்தை மட்டும் தரிச்சா அவன் பாவியாக இருந்தாலும் குழப்பம் இல்லை, அல்லது தெரியாம இருந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா பரலோக ராஜ்யம்னா அவன் பாவியாக இருந்தாலும்
குழப்பம் இல்லைன்னு சொன்னா இது தேவனுடைய நீதிக்கு புறம்பான காரியங்கள். இது சில வருடங்களுக்கு முன்பு, சில கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பெல்லாம் இது பரப்பிவிடப்பட்ட காரியங்கள். பரிசுத்தருக்கு மகிமை. சில ஜனங்கள் அறியாமையில இருக்கும்போது தாங்கள் நம்புகிற ஊழியர்கள் எதை சொன்னாலும் அதை விசுவாசிக்கிற ஜனங்கள். இப்பவும் அது நடந்துட்டு இருக்குது. பொய்யான தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா என்னன்னு அநேகருக்கு தெரியல. மறுநாட்கள்ல தீர்க்க தரிசனம்னா என்னன்னு நாம் சிந்திப்போம். பரிசுத்தருக்கு மகிமை. அப்ப எதையாவது சொல்லி தேவனுடைய பேர்ல சொன்னா அதை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு இப்படி சொல்லும் போது அது ஒரு பெரிய அதிசயம் போலவும் ஒரு பெரிய ஆழமான சத்தியம் போலவும் தோன்றும். பரிசுத்தருக்கு மகிமை அப்படி எதுவுமே கிடையாது. நீங்க பாருங்க, இன்னும் இந்த வெளிப்படுத்தல கடைசியில சொல்லி இருக்கோம், அங்கு சில ஜனங்கள் 1000 வருஷம் அரசாட்சி குறித்து பேசப்பட்டிருக்கு. நீங்க இந்த 1000 வருஷம் அரசாட்சியில நீங்க அங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான்னு போட்டிருக்கும். படிக்கணுமா? அத படிங்க அந்த வார்த்தை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்ப பாருங்க, முதலாம் மரணம் எல்லாருக்கும் உண்டு. சரீரத்துல மரிக்கிறது எல்லாருக்கும் உரியது. இங்க யாரும் மறுரூபம் ஆக முடியாது. யாரும் ரகசியமா தேவனிடத்துல போக முடியாது. எல்லா மனிதனும் இங்கு வாழ்ந்து மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் தேவனுடைய ஜீவனை சுதந்திரித்து இந்த உலகத்துல அதை ஆண்டு கொண்டிருக்கிற சாத்தான், அவனுடைய சேனை, வானமண்டல ஆவிகள், உலகத்தில் இருக்கிற துரைத்தனங்கள், இவைகளை எல்லாம் ஜெயம் பெற்றவர்களாய் தான் தேவனிடத்துல போக முடியும். அவருடைய ஆவியினாலே இவைகளை ஜெயித்து கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் தான் போக முடியும். அப்போ மாமிசத்துல பிறந்த எல்லாருக்கும் முதல் மரணம் நிச்சயம். அடுத்து இரண்டாம் மரணம், நரகத்தில் தள்ளுகிற மரணம், ஆத்துமாவுக்குரிய மரணம். ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லவர்கள். ஒண்ணு பயப்படுங்கள். எலியாவே மோசையும் டவுட்டா கேட்பாங்க. அதுக்கு எலியாவும் மோசே மாம்சத்துல மரித்தார். தேவன் அவரை அடக்கம் பண்ணினார்னு போட்டிருக்கோம். அவருடைய சரீரம் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது தேவன் அவருடைய கிரியை நடப்பிக்கிறதற்காக. இப்ப எலியாவின் ஆவியா யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கு. யோவான் ஸ்நானன் மரித்தார். அப்ப அவர்களுடைய ஜீவிதம் மாமிசத்துல மரணத்திற்குள் போய்விட்டது. இனி ஆவியில தான் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட பேசினார்கள் நாம பார்ப்போம். அப்போ அவர்கள் கடைசியில 2 தீர்க்கதரிசிகளாய் இஸ்ரவேல்ல அது இனி நடைபெறுகிற காரியமாக, அந்த காரியங்கள் நடைபெறுகிறதுக்கு அவர்கள் கடந்து வருவார்கள். அப்போ அவர்களும் மாமிசத்திலே தேவனுடைய அந்த விதிக்கு உட்பட்டவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் அவரும் மரணத்துல மரித்துதான் உயிர்த்தவர். உயிர்த்ததுல முதல் பேரானவர் அவர் தான். அப்ப அவரை மிஞ்சி யாருமே மரிக்காம அங்க உயிரோட ஒண்ணு போக முடியாது. எல்லாரும் சரீரத்தை கலைந்து போட்டுதான் ஆகணும். பரிசுத்தருக்கே மகிமை. யோவானுடைய உடம்பு என்ன செய்யப்பட்டது? சிறுசேதம் பண்ணப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டது. அதனால அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப பாருங்க, இந்த 2ஆம் மரணம் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. 2ஆம் மரணம் என்கிறது அங்க தேவன் சொல்லுகிற அந்த 2ஆம் மரணம் சொல்லுகிறது ஆத்துமாவை நரகத்தில் தள்ளுகிறது. அங்க 2ஆம் மரணம் சொல்லியிருக்கான். அதுதான் அழிவில்லா மரணம். அப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு எழுந்தவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களும், அந்த நேரம் மற்றவர்கள் மரணம் அடைந்த யாரும் உயிர்த்தெழவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும் போது பார்த்தா உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு கீழே உள்ள வசனத்துல படிங்க, பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அப்ப இப்ப ஜனங்க ஆனா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு கர்த்தர் அங்க வருகிறார். மரணம் அடைந்த யாரும் உயிரடையவில்லை. அங்க எருசலேமில் அரசாண்டு கொண்டிருக்கும் போது இங்க கொஞ்சம் ஜனங்க இருக்குதுல்ல, போகுமாகும். அப்ப அவர்கள் மரிக்கவில்லை என்று கேட்பார்கள். நல்லா புரியணும்,
இந்த கோகு மாகவும் என்று சொல்லுகிறது மனுஷர்களை அல்ல சொல்லியிருக்கோம், அவர்கள் என்று அதுல எழுதியிருக்கோம். இப்ப பாருங்க, அதுல சாத்தானுக்கு ஆதியில 2 பேர் தான் இருப்பாங்க, ஆதாம் ஏவாள். 2 மனிதர்கள் இருக்கும் போதே சாத்தான் கிரியை செய்கிறான். கிரியை செய்து அவர்களிலிருந்து மனுஷ இனம் தோன்றுகிறதற்கு அவன் சில காரியங்களை செயல்படுத்துகிறான், அவர்களை பாவ ஆத்மா ஆக்குகிறான். அப்போ முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அப்படின்னா சாத்தானுடைய அந்த 2 வல்லமைகளும் பிடிக்கப்படுகிறது, சாத்தான் பிடிக்கப்படல. அப்போ ஏன்னா அந்த வல்லமை மிருகத்தின் சொல்லுகிற உலகத்தின் அழிவு வருகிறது, உபதேசங்கள் கள்ளத்தீர்க்கதரிசி ஜனங்களை கெட்டிருந்ததுக்கு உபதேசம் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு வரல, உலகம் இனி வாழ முடியாத ஒரு சூழலுக்குள்ள யுத்தம், அங்க 20 கோடி யுத்த புருஷர்கள் வந்து யுத்தம் செய்ததாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இனி உலகம் முழுவதும் அழிவுக்கு வருகிற ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்துல இனி உலகம் மிஞ்சி போகாது. அப்ப அந்த யுத்தத்துல உலகம் முழுவதும் என்ன செய்கிறதுன்னா சேதப்படுகிறது. அப்போ இந்த மிருகம் அப்படின்னா இனி ஒரு குடியாட்சி, ஒரு அரசாட்சி முறையில உலகம் ஆள முடியாது. அப்ப அந்த உலகத்தின் அரசு ஆளுகை, அதை தான் மிருகம்னு சொல்லியிருக்கேன், அது முடிக்கப்படுகிறது. இனி உபதேசம் ஒன்று இருக்காது, அதனால கள்ளத்தீர்க்கதரிசி பிடிக்கப்படுகிறான்னு போட்டிருக்கு. ஆனா அந்த யுத்தங்கள் எல்லாம் முடிந்து சகல மனிதர்களும் மரித்த பிறகுதான் சாத்தானுக்கு செயல்பட முடியாது. அப்ப அவன் பிடிக்கப்படுகிறான், பிடித்து 1000 வருஷம் என்ன செய்யப்படுகிறான்னா அடைக்கப்படுகிறான். இப்ப சாத்தான் 1000 வருஷம் அடைக்கப்பட்டிருக்கிறான், அவனை கிரியை செய்ய முடியாது. அப்ப தேவனும் அவர்களுடைய கூட இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழும்புகிறார்கள். இந்த மரித்தவர்கள் யாருன்னு சொன்னா இவர்கள் தான் இந்த மிருகத்தையும், நம்ம இப்ப பிடிக்கப்பட்ட மிருகம், பிடிக்கப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசி, இந்த பிடிக்கப்பட்ட வலுசர்ப்பம் என்று சொல்லுகிற இந்த 3 ஆவிகளையும் ஜெயித்தவர்கள். இவர்கள் தான் இந்த மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் வலுசர்ப்பத்தையும் ஜெயித்த அவருடைய லெக்கத்தை தரித்து கொள்ளாதவர்கள், 666 என்கிற லெக்கத்தை தெரியாதவர்கள். அப்ப இதுல நம்ம 666ன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 6 என்று சொல்லுகிறது உலகத்தை குறிக்கிறது. 6ஆம் நாள்ல தேவன் மனிதனை உண்டாக்கினார், 6 நாளும் உலகத்தை உண்டாக்கினார். 7ஆம் நாள் அவருடைய நாள். பைபிள்ல எல்லா இடங்களையும் பார்த்தா 7 என்கிறது தேவனுடைய சமூகத்தை குறித்திருக்கு, 6 உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் குறித்திருக்கு. அப்ப உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான், வலுசர்ப்பத்தின் ஆவியே 6 என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஒப்பாய் அவனுடைய இன்னொரு முகம்தான் மிருகத்தின் ஆவி, அதுவும் 6 என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 6 என்கிறது உலகத்தை குறிக்கிற லட்சம். அதே மாதிரி கள்ளத்தீர்க்கதரிசி என்கிற ஆவியும் அவனுடையது. இந்த 3 ஆவிகள் தான் உலகமெங்கும் கடந்து போய், நீங்க வெளிப்படுத்தல எல்லாம் நீட்டா படிச்சா தெரியும், மனுஷர்களை உலகத்தை மோசம் போக்கினவைகள் ஆவிகள், தவளை கொப்பான ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 3 ஆவிகளையும் தான் 6 6 என்று குறித்து அதை பார்க்கும்போது 666 என்கிற லக்கம், மனுஷ லக்கம் என்றால் மனிதனை மேல் செயல்படுகிற இந்த உலகத்திற்குரிய எண் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் 666 நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு உயிர்த்த நபர்களை பார்த்தால் அவர்கள் இந்த வலுசர்ப்பம் பிடிக்கப்பட்டு 1000 வருஷம் அடைக்கப்பட்ட அந்த வலுசர்ப்பத்தையும் தாங்கள் வாழ்நாளில் அந்த மிருகத்தையும் அந்த கள்ளத்தீர்க்கதரிசியையும் ஜெயித்த புருஷர்கள். இந்த ஜெயித்த புருஷர்கள் எல்லாம் பார்த்தா அவர்கள் தான் பலிபீடத்தின் அண்டையில் தேவனுக்கென்று பலியானவர்கள், தானாய் மரிக்கிறது இல்லை, தேவனுக்கென்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், தேவனுக்கென்று வாழ்ந்து தேவனுடைய நீதியை நடப்பித்து அந்த கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர். மற்றவர்கள் பாவம் பூரணமாகி மரிக்கிறது. அப்போ அதனாலதான் அங்க முதல்ல போட்டிருக்கும் சிங்காசனத்தை கண்டேன். அப்போ அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக மிருகத்தையாவது அதனுடைய சொரூபத்தையாவது அதனுடைய நாமத்தையாவது அதனுடைய இலக்கத்தையாவது தெரியாத 144,000. 144,000 நபர்களுடைய எண்ணிக்கை அல்ல, அது பரலோகத்துக்குரியவர்களை குறிக்கிற இலக்கம். ஏன்னா பரலோக ராஜ்யம் 12 வாசல்களை உடையது. ஒரு வாசலுக்கு இன்னொரு வாசலுக்கு இடையில 12,000 ஸ்தாதின்னு சொல்லி இருக்கும். அப்படி பார்க்கும்போது 12,000 ஸ்தாதி வச்சு 1,44,000 சதுர அளவிலான பரலோக ராஜ்யம்ங்கிறது புரியும்படியா அப்படி சொல்லப்பட்டிருக்கும்.
அப்போ அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களுக்கு அந்த லெக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல சியோன் மலையில எப்படி எழுந்தருளி போனாரோ அதே கர்த்தர் திருப்பி வரும்போது அவரோடு கூட 144,000 புருஷர்கள், உலகத்தை ஜெயித்தவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள், கரையற்றவர்கள், மாசற்றவர்கள், அவரால் உண்டாக்கின அந்த புது பாட்டை அப்படின்னா புதிய உடன்படிக்கையை தரித்து கொண்டவர்கள், அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள மோசேயினுடைய பிரமாணமும் நிறைவேறுகிறதை செயல்படுத்தினவர்கள். அதனால மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினவர்கள் என்றெல்லாம் அவர்களை குறித்து மகிமையாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் உயிர்த்து தேவனோடு இருக்கும்போது, அரசாட்சி 1000 வருடம் செய்யும் போது, அங்கே வலுசர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டிருக்கிறது, மிருகம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவைகளுடைய ஆட்சி அங்கே இல்லை. அப்ப அது பிற்பாடு அங்க பார்க்கும்போது அவன் விடுதலையான உடனே அவனை கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் அழிக்கிறதற்காக இப்ப மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்டாயிற்று. இப்ப வலுசர்ப்பம் என்கிற அவனுடைய வல்லமை அவனிடத்துல இருக்குது. அப்ப அந்த வலுசர்ப்பம் விடுதலை ஆகிறது என்று போட்டிருக்கும். உடனே அங்கு வலுசர்ப்பத்தை கட்டி வச்சு விடுதலை ஆகிறது இல்லை. உடனே விடுதலையான உடனே அந்த வலுசர்ப்பமானது அப்படின்னா அந்த வல்லமை, பிசாசனுடைய அந்த வல்லமை பூமி எங்கும் பரவி கோகு மாகோகு என்கிற அவர்களைன்னு போட்டிருக்கு. உடனே அங்க அதை மனிதர்கள்னு சொல்லுகிறது. வேதத்தின் பிரகாரம் நாம தான் நம்மை மனிதர்கள் நினைக்கிறோம், தூதர்களும் அவர்கள் தான். இங்க நாம் மட்டுமல்ல, ஆவிகளும் ஆத்துமாவை உடையது, நன்மை தீமை அறிந்தது, மனிதனை கெடுக்கிறதற்காக மனிதனோடு கூட செயல்படுகிறதற்குரிய வல்லமை உடையது. தூதர்களும் அப்படிதான். அவர்கள் என்ன, ஒரு தூதன் சொல்லுவான், நான் உன்னை போல ஒரு பணிவிடை ஆவிதான், நான் ஒரு ஊழியக்காரன் தான். அப்ப அவனையும் அவன் என்றுதான் சொல்லுவார்கள். தூதன் யோவானுக்கு முன்பு வந்தோன்னா அவனை வணங்கும்படியாய் விழுந்தான். அப்ப அவன் தூதன், மனிதனை போல இங்க பூமியில வாழ்கிறவன் அல்ல. ஆனா அவர்கள் என்று சொல்லியிருக்கு. இப்ப அநேகரானபடினால அந்த ஆவிகளை அவர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. உடனே அங்கே ஜனங்கள் இருந்தது மாதிரியும் இந்த ஜனங்கள் எல்லாம் போய் பரிசுத்த பாளையத்தை போய் நெருக்குவார்கள் அப்படின்னு. இது எவ்வளவு தூரம் நாம் புரிகிறதுல நமக்கு இருக்கிற தவறுகள்னால அநேகர் இப்படி சொல்லுகிறார்கள். பாருங்க, உலகத்தை ஜெயித்து தேவனுடைய ஆவியினாலே வலுசர்ப்பத்தையும் மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் ஜெயித்து கிறிஸ்துக்குள் மரித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து அந்த நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய், பாக்கியவானாய், பரிசுத்தவானாய் அவரோடு 1000 வருஷம் அரசாண்டு கொண்டிருக்கிறவர்கள் மீண்டும் மனிதனோடு மோதுவதா? மீண்டும் மனிதன் அங்க மீதியா இருக்கிறோம் போய் அவைகளை சுற்றி பிடிப்பானா? அந்த மனிதனை அழிக்கிறதுக்கு அவர் அக்கினி எடுப்பாரா? அவைகள் ஆவிகள், பிசாசனுடைய வல்லமைகள். பிசாசையும் அந்த ஆவிகளையும் அவர் பரத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையினாலே அழித்து போடுகிறார். கடைசி முடிவு. அப்போ அங்கே அது ஏன் அப்படி அவர் செய்கிறார் என்றால், 1000 வருஷம் அரசாட்சி எதுக்குன்னா, வேதம் தெளிவாக சொல்கிறது, பூமியில் தேவன் ஆதாமை நித்திய ஜீவனை உடையவனாய் படைத்தார். அவனை தவறு செய்ய வைத்து கீழ்ப்படியாமைக்குள் கொண்டு வந்து மரணத்தை அவன் மேலே பிசாசு வருஷித்தான். அது முதல்ல கர்த்தர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த மரண சாபத்தை பெற்ற மனிதர்கள்ல அதிகமாய் ஒரு மனிதன் வாழ்கிறான்னா மெத்துசூலா 969 வருடம் வாழ்கிறான் இந்த பூமியில். அப்ப இந்த பூமியிலே தேவன் நிமித்தம் ஜீவனை இழந்தவர்கள் அதைவிட அதிகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக உலகத்தை ஜெயித்தவர்கள் அவரோடு கூட 1000 வருடம் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால்தான் அந்த 1000 வருட அரசாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார் பூமியில். அதுக்கு பிறகுதான் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் அங்கே எழுப்பப்படுகிறதெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அப்படி ஜெயித்தவர்கள் இங்க மனிதர்களோடு போராடுகிறது இல்லை. அப்படி மனிதர்கள் இருக்க முடியாது. தேவன் அவருடைய அரசாட்சி அங்க மரணம் அடைந்தவர்கள் உயிர் தளவில்லைன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு புதிதாய் கொஞ்சம் மனுஷர்கள் அவரை அக்கினி கொண்டு அழிக்கிறது அப்படி கிடையாது.
இனி ஏன் இந்த 1000 வருஷ அரசாட்சி என்று சொன்னால், இந்த பூமியிலே மற்ற பாவ மனிதர்களை விட அதிக நாள் அவர்கள் வாழ்ந்து ஜெயித்ததற்கு அடையாளமாய் அது காட்டப்படுகிறது. இன்னொன்று, அவர் பிசாசை பார்த்து சொல்லுவார், தேவன் வலு சர்ப்பத்திற்கு ஆதி ஆகமத்தில் கொடுக்கிற சாபம், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தலையை நசுக்குவார்னா உன்னுடைய ஆளுகையை, தலையை நசுக்கிறன்னா உன்னை கொண்டு போடுதல், உன் வல்லமை செயலிழக்க பண்ணுகிறார் தேவன். அப்ப தேவன் கிறிஸ்துவாய் வந்து பிசாசனுடைய அரசாட்சி ஆளுகையை முடிக்கிறதற்கு அவரும் அதற்கு துணையாயிருந்த அவருடைய சீசர்களும் பிற்பாடு வந்த அவருடைய நீதியை நடப்பித்த உலகத்தை ஜெயித்த பிள்ளைகளுமாய் சேர்ந்து அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு சம்பவம் தான் அந்த வானத்திலிருந்து அக்னி இறங்கி பிசாசையும் அவனுடைய சேனையாகிய கோகு மாகோகு, கோகுன்னா ஆவிகள், மாகோகுன்னா அதுக்கு மேலான ஆவிகள், பெரியவன் சின்னவன் மாதிரி தூதர்கள், பூமியில நிறைய சபிக்கப்பட்ட தூத கூட்டங்கள் இருக்கிறது. அதைதான் இன்றைக்கு அநேகர் தெய்வமாய் வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுகளுக்கு வல்லமை உண்டு. இதை குறித்து எபிரேயர்ல சொல்லியிருக்கும், இன்னும் நிருபங்கள்ல இருக்கும். அவர் பிசாசனுடைய விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று. அப்ப அந்த தூத கூட்டங்களும் இங்க இருக்குது. அவைகள் மனித சரீரம் இல்லாவிட்டாலும் மனிதனை போல அறிவு ஆத்மா எல்லாம் உடையவைகள், அவைகளையும் தண்டிக்கணும். பரிசுத்தருக்கு மகிமை. அதனால இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும், அங்கு மனிதர்களோடு ஜெயித்தவர்கள் தேவன் மீண்டும் போராடுகிறதில்லை. கிறிஸ்து அங்க இருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சியில அவருடைய பிள்ளைகளாய் ஜெயித்தவர்கள் இருக்கிறார்கள். அங்க மீண்டும் மனிதன் போய் பிசாசும் போயிட்டு அப்படி ஜெயிக்கிறது இல்லை. அது ஆவிகள். அதை நாம் புரிந்து கொள்ளணும். கண்மலையே சோதரங்கர்த்தாம். அப்ப இப்படி நாம் வேதத்தினுடைய ஞானங்களை, சத்தியத்தை உண்மையாய் புரிந்து கொண்டோமானால் இங்க எந்த இடத்திலையுமே ரகசிய வருகை என்று ஒன்று அவசியமும் இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. சபை எடுத்துக் கொள்ளப்படுதல்னு சொல்லுகிறது. இங்க சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறன்னா எந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது? இப்ப நாம் ஒரு சபைக்குள்ள 50 பேர் இருந்தாலும் எவன் தேவனுக்குள்ள போவான்னு யாருக்கு தெரியும்? நாம் எல்லாரும் வெளிப்படையாகி ஒன்றை ஒன்று காட்டிக்கொள்வோம், தேவனுக்குள்ள இருக்கு மாதிரி. இப்ப பேசுகிற நான் எப்படிப்பட்டவன்னு யாருக்கு தெரியும்? தேவன் ஒருவருக்கே தெரியும். நான் தேவ சமூகத்துல போவானா இல்லையான்னு தேவனுக்கு தெரியும். அவருடைய ஆவினால் வழி நடத்தப்பட்டாதான் எனக்கு போக முடியும். எல்லாருமே அப்படிதான், அவருடைய ஆவினால் கழுகப்படாம போக முடியும். அப்போ ஏது சபை போறதுக்கு யாருக்கு தெரியும்? தகப்பன் பிள்ளையை அறிவானோ, பிள்ளை தகப்பன் அறிவானோ? யாரையும் அறிய முடியாது. எல்லோரும் மனிதர்களை வாழ்ந்து கொண்டிருப்போம். யாருக்குள் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுகிறதுங்கிறத நாம இந்த உலகம், அதுவும் இப்போ உள்ள உலகத்துல பார்க்கும்போது எல்லாமே ஒரு நாடகம் போல, வேஷம் போல மாயையாய் நடந்து கொண்டுகிறது. எல்லாமே வேஷம் தான். உண்மையாய் தேவனை அறிந்தவர்கள், அவருடைய ஆவினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை, இப்படிப்பட்ட சத்தியம் அல்லாத காரியங்களை ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறது இல்லை. அப்ப இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறன்னா எந்த சபை? அதுல எத்தனை பேர்? யார்? சபை என்றாலே எல்லா மனிதனும் தேவனுக்கு சபைதான். அந்த மனிதனுக்கு அவர் தலையா இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆவியினாலே எவன் நடத்தப்படுகிறானோ அவர்கள் எத்தனை பேர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இப்படி ஒரு 666 ஒரு லெக்கத்தை கண்டு பயந்து, ஒரு அரசாட்சியை கண்டு பயந்து அதுக்கு முன்னாடி ஓடி அவரிடத்துல எடுத்துக்கொள்ளுங்க அப்பான்னு சொல்லுகிறது இல்லை. பரிசுத்தருக்கே மகிமை. சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அப்படிதான் அவருடைய சீஷர்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படல. அதனால அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இனி கனி கொடுத்து மரித்தார்கள். எப்படி மரித்திருந்தாலும் அவர்கள் தேவனுக்குள் மரித்தார்கள். தேவனுக்குள் மரித்தவர்கள் யாவருமே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல, கிறிஸ்துக்குரியவர்கள். அவர்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்து, அவர்கள் பயந்து இந்த ஆளுகைக்கு பயந்து ஓடினாங்கன்னா அவர்களுக்குள் இருக்க கிறிஸ்துவும் பயந்து ஓடின மாதிரி எல்லாம் இருக்கும். அவன் வந்தா வெட்டி போடுவான், அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான்னு சொல்லியது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப லெக்கம் என்கிறது, அந்த 6 என்ற லெக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணம் அது பூமிக்குரியது. பூமிக்குரியதை குறிக்கிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதுல முதலாவது ஆரம் சொல்லுகிறது வலு சர்ப்பம். ஆதாமினிடத்திலே அவனுடைய சரீரத்தை பாவத்திற்குள்ளாக்கி நிர்வாணியாக்கின அந்த ஆவி. அதுக்கு பிற்பாடு மிருகம் என்று சொல்லுகிறது ஜனங்களை பெருக பண்ணி அவைகளை பிரித்து தேவனிடத்திலிருந்து பற்பல பாவங்களை செய்ய தூண்டி அதன் நிமித்தம் பாதாளத்திலிருந்து ஆவிகள் ஏறி வரும்படியாய் தேசத்தை மோசம் போக்கும்படியாய் ஜனங்கள் பெருகிறது மாதிரி ஆவிகளும் பெருகத்தக்கதாக தேசங்கள்ல நடந்தேறின காரியங்கள் இதெல்லாம் மிருகத்தின் ஆவி. அதற்கு உடந்தையாயிருந்த கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி. நீங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல பார்த்தா தெரியும். வலு சர்ப்பமானது தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் மிருகத்திற்கு கொடுத்தது. அப்ப நம்ம அதை ஒரு ஆதியாம உலக தோற்றம் முதல்ல இருந்து முடிவு வரைக்கும் அதை பார்க்கணும். அந்த வலு சர்ப்பம் என்று ஆதாமோடு பேசின அந்த சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்ட அந்த சாத்தான் வலு சர்ப்பம் தன்னுடைய சிங்காசனத்தை இந்த உலகம் நம்ம அந்த ஆதியாமத்திலிருந்தே பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் வரைக்கும் சிங்காசனத்தையும் பலத்தையும் யாருக்கு கொடுத்தது? இப்ப நம் தேசத்தை பார்க்கும்போது பார்த்தா தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், அந்த அதிகாரங்களை உருவாக்குகிறவர்கள், அதிகாரங்களை செயல்படுத்துகிறவர்கள், தேசத்தை பிரித்து ஆளுகிறவர்கள், இப்படின்னு பார்க்கும்போது தேசங்கள்ல இருக்கிற ஆளுகை தான் மிருகத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. மிருகத்தின் ஆவினா உலகத்துக்குரியதை செயல்படுத்துகிற ஆவி. அதுல பணம், பட்டம், பதவி, அந்தஸ்து, நாம் வாழ்கிறதற்கு எதை எதை நாம் திட்டமிட்டு செயல்படுத்தி வைத்திருக்கிறோமோ இதுக்கு பின்னாடி எல்லாம் வலு சர்ப்பத்தின் ஆவி தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனம். ஏன்னா உலகம் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கிறிஸ்துவனிடத்திலே கேட்கிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன் என்று. உலகம் முழுவதையும் அவரிடத்துல காட்டி, அப்ப அந்த கிறிஸ்துவானவர்கிட்ட கேட்ட அதே நபர் தான் அவன் சாத்தான் தான் இந்த உலகத்தை அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால உலகத்தில் மிருகத்தின் அப்படின்னா உலகத்தின் ஆவியினாலே மாம்சத்திற்கு ஏற்றபடி வாழ்கிறதற்கும் பெறுகிறதற்கும் தேவனை அறியாமல் மாமிச வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்க்கையை பலியாக்குறதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சூழ்நிலை தான் மிருகத்தின் ஆவி. இதுக்குள்ளதான் மனிதர்கள் தேடுதல்ல போயிட்டே இருக்காங்க. அவர்களுடைய மாமிச வாழ்விற்காக, வருமானத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சுகபோக வாழ்விற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படி ஒரு வாழ்க்கை முறைகளை ஏற்படுத்தி அதற்குள்ளே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இதுதான் மிருகத்தின் ஆவி. இனி ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி என்று சொல்லுகிறது. அந்த கள்ள தீர்க்கதரிசி நீங்க கரெக்டா படிங்க, அங்க போட்டிருக்கு. வலு சர்ப்பமானது தன்னுடைய சிங்காசனத்தையும் அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது என்றும், இனி ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான வேறொரு மிருகம் தோன்றி அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசி. அவன் ஊழியக்காரன் மாதிரி இருப்பான். தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்கிறது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. அந்த மாதிரி தேவனுடைய ஊழியக்காரன் மாதிரி இருந்துட்டு மறைமுகமாய் அவன் என்ன சொல்லுவானா, மிருகத்திற்கு ஒரு சிலை செய்யணும், ஒரு ரூபம் செய்யணும், அதை மற்றொரு வணங்கும்படி செய்யணும், அதுக்கு மகிமையை செலுத்தும்படி செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு மனிதன் ஆவிக்குரியபடி வாழாமல் பூமிக்குரியவைகளில் வாழும்படியாக ஒரு மனிதனை தூண்டி விடுகிறான். எல்லாருமே கிறிஸ்து விரோதமான கள்ள தீர்க்கதரிசி என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா தேவனுடைய வேதம் பிரமாணம் என்ன சொல்லுது, அல்லது அவருடைய கிறிஸ்துவனால் வெளிப்பட்ட சத்தியம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், மாமிச ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது. கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல என்னை பின்பற்றுகிறவன் உலகத்தான் அல்ல. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவை முதலானவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவை முதலானவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகளில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவன் உலகத்தில் அன்பு கூறுகிறான் என்று. அப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் இதில் நம்ம அன்பு கூறுகிறான்னு சொல்லுவார்கள். உலகத்துல வாழ்கிறதுல தப்பு இல்ல, அனுபவிக்கிறதுல தப்பு இல்ல, உலகத்துக்குரியதை தேடுகிறதுல தப்பு இல்ல, அது அவசியமான ஒன்று என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவினால் உண்டாக்கின வழியை மறைத்து கொண்டு சத்தியத்திற்கு விரோதமாக நிற்கிறவர்கள். உலகத்துக்குரியதை தேடுகிறதுக்கெல்லாம் உபதேசம் தேவையில்லை. இந்த உபதேசம் இல்லாமலே புற மதத்தார் எல்லாம் உலகத்துக்குரியதை தேடலையா? அது பொதுவாக சொல்லுகிற மாதிரி மீன் குஞ்சிக்கு நம்ம நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதாவது பிராயத்துல அதாவது செய்யும்.
அப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசி இந்த மிருகத்தை போற்றி வணங்கும்படியா அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழும்படியா தூண்டி விடுகிறதற்கு அவன் அப்படி செய்வான் என்று யோவானுக்கு காட்சியாய் காட்டப்பட்ட காரியங்களை வச்சுட்டு இன்னைக்கு அநேகர் சபை எடுத்துக் கொள்ளப்படுதல், ரகசிய வருகை, மறுரூபம் ஆகுதல், பிறகு அநேகருக்கு பரலோக ராஜ்யம், அங்க தெளிவாய் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனை தான் தேவன் பரிசுத்தவான் என்று ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் தான் கிறிஸ்துவோடு 1000 வருஷம் அரசாள்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவோடு 1000 வருஷம் அரசாள தகுதி அல்லாத மற்றவர்கள் பரலோகத்துல போய் ஆழ்வார்கள். புதிய வானம் புதிய பூமியில போயிடுவாங்க. இதுல மட்டும் ஆள மாட்டாங்க அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குமே. அங்க அப்படி கிடையவே கிடையாது. அதனால கிறிஸ்து சொன்ன மாதிரி பயப்படாத சிறு மந்தையே சொன்ன மாதிரி ஒரு சிறு கூட்டம், அது கிறிஸ்துவனுடைய ஆவியை தரித்த கூட்டம். வெறுமனே வெண்ணங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தா உடனே அங்கே பலியானவர்களுக்கு ஆத்மாவுக்கு தான் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும் பலிபீடத்தின் கீழ். அப்படின்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை பெற்றார்கள் என்கிறதற்கு சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி கட்டுகிறது அல்ல. நீங்க வெளிப்படுத்தல பார்த்தா 6ஆம் அதிகாரத்துல பார்த்தா அங்கே போட்டிருக்கும், அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது பலிபீடத்தின் கீழ் இருக்கிற ஆத்மாக்களை கண்டேன், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கி கொடுக்கப்பட்டது. வெள்ளையங்கி தரித்த இவர்கள் யார்? மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்களுக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்காதவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள், அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். அவர்கள் எல்லாம் லெக்கத்தை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல. இவர்கள் உயிர்த்து அவரோடு 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப தேவனுடைய தகுதிக்குள் வந்தவர்கள், அவருடைய ஆவினாலே மீட்கப்பட்டவர்கள், அதற்கு தங்களை முழுமையாய் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். இதுல இடையில இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கிறது, இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு இடமே இல்லை. பரிசுத்தருக்கே மகிமை. சிலர் சிலுவக்கல்லை, சின்ன குழந்தைகள் பரலோகம் பூன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை இனி வரும் நாட்கள்ல நாம் சிந்திப்போம். படிங்க, நீங்க சொன்னது 5ஆம் முத்திரை படிங்க 5ஆம் முத்திரை. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. பாருங்க, அவர்கள் ஜெயித்து தேவ சமூகத்திலே காணப்பட்ட போது அவர்களுடைய ஆத்மா தேவனிடத்திலே கேட்டது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாலெல்லாம் சத்தியங்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு வெள்ளையங்கி கொடுத்தார்னா ஜெய கொடியை கொடுத்தார். நீங்கள் ஜெயித்தவர்கள் பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை கொடுத்தார். அவர்கள் தான் அவரோடு கூட சீயோன் மலையில திருப்பி வருகிறது. இங்க யாருமே அப்படி வெள்ளையங்கி அப்படின்னா தேவனுடைய ஆவியை பெறாமலோ அவருடைய இரத்தத்தினால் தோய்த்து, ஏன்னா வெளிப்படுத்தல் 1 சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் கழுகி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியரும் ராஜாக்களுமாய் நிறுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இங்க இடையில நம்ம சொல்லுகிறது மாதிரி ஜனங்களை பிரியப்படுத்துகிறதற்காக, திருப்திப்படுத்துகிறதற்காக இப்ப இந்த ஊழியர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவர்களும் வாழாதது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா வருகிற விசுவாசி இவர்களும் சரியா வேதத்தை புரிந்து தேவனுடைய ஆவியினால் புரிந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. சிலர் பரம்பரையாக ஒரு ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. தகப்பனார் ஒரு சபை வச்சு நடத்தி இருப்பாரு, அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள்ல ஒருவன் அந்த சபையை நடத்துவான். அப்ப தகப்பனார் எதை சொல்லி கொடுத்தாரோ, அவன் எதை கேட்டு பழகினானோ, பிறகு காலத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களோடு அவன் ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு இருப்பான். அவன் வாழ்கிறதும் பச்சை மாமிசம் தான், மனுஷனை போலதான் வாழ்ந்து கொண்டிருப்பான். தேவ மனிதனாய் வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டான். தேவ மனிதன் என்றால் ஆசைகளை இச்சையும் சிலுவையில் அறைந்தவன். அவனுடைய வழிகள், நோக்கங்கள், அவனில் செயல்படுகிற ஆவி வேற.
அப்ப அங்க வருகிற ஜனங்களுக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, இந்த மாதிரிதான் ஏதாவது பேசிக்கிட்டு அவர்களையும் சமாளிச்சு தனக்கு மேலேயும் ஒரு கொஸ்டின் வரக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப முன்னோர் பாரம்பரியமாய் சொன்ன அந்த ரகசிய வருகை, சபை எடுத்துக் கொள்ளப்படுதல், இவைகளுக்கு ஒரு முரண்பாடு இல்லாம இவைகளை குறித்து பேசி ஆமான்னு சொல்லி சில வசனங்களை மேற்கோள் காட்டி விட்டுட்டு போவாங்க. அப்ப இப்ப பவுல் மறுபடியும் ஆவேன் என்று சொன்ன பவுல் மரித்து போனானேன்னு கேட்டா, அது அவரை குறித்து சொல்லல, பிற்பாடு வருகிறவர்களுக்கு. பிற்பாடை குறித்து தான் தேவன் சொல்லி இருக்கிறார், இப்படிதான் சம்பவிக்கும் என்று வெளிப்படுத்தல சொல்லி ஆமேன் என்று முடிக்கப்பட்டிருக்கிறது. மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது இல்லை. இப்ப எபிரேயர்ல படிச்சா அன்றியும் சகலரும் மரித்தாக வேண்டும் என்கிறது தேவனுடைய நியமமா இருக்கிறது. அப்போ இதுல யார் உயிரோடு இருக்கிறது, யார் எதிர்கொண்டு போகிறதும், அதே மாதிரி சபை என்னதுக்கு அப்படி அந்தி கிறிஸ்துவ கண்டு பயந்து முன்ன போகணும். அப்ப அவனை ஜெயிக்காண்டாமா, அவனோடு போராடாண்டாமா சபை? அப்போ அவர்கள் இப்படிப்பட்ட உபதேசங்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற உபதேசங்கள், தேவன் ரத்தம் சிந்தி திறந்த வழியை அடைத்து கொண்டிருக்கிற தடுப்பு சுவர். அப்ப நாம் தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க விரும்புகிறவர்கள் இந்த ரகசிய வருகை இப்படிப்பட்டதான இதுக்கு செவி கொடாமல், நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட பரலோகத்திலிருந்து உண்டான அந்த சத்தத்தின்படி கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுக்குள்ள வாழிய பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனிதன் அழிந்து போய் புதிய மனிதன் உருவாகுதல். அதுதான் நம்ம ஞானஸ்தானம் என்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும் போதே நாம் மரித்ததற்கு அடையாளமா தான் எடுக்கிறோம். உலகத்திற்கு மரித்ததாய் தண்ணீருக்குள்ள முங்குகிறோம். அதிலிருந்து வெளியே வரும்போது இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்து என்கிற ஒரு நிலைக்குள்ள வருகிறோம். இனி இதை குறித்து உங்களுக்கு விரிவா ஏதாவது டவுட்டோ சந்தேகங்களோ எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் நீங்க இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தெளிவான விளக்கம் வேதத்தை வைத்து, வேதத்தின் எந்த பகுதியா இருந்தாலும் அதை வைத்து கிளியரா பேச முடியும். நீங்க அதுக்குள்ள வாய்ப்பும் நேரமும் தந்தா போதும். அதனால சகோதரர்கள் சகோதரிகள் இப்படிப்பட்ட அவர்கள் ஏதாவது சொல்லிட்டு போட்டு ரகசிய வருகை என்னெல்லாம் சொல்லி அப்படி சொல்லுறவர்கள்ட்ட கேளுங்க, சில கொஸ்டினை கேளுங்க. அப்ப அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும் முடியாது. ஏன்னா சத்தியம் ஒன்றுதான், கிறிஸ்து இயேசுனால் உண்டான சத்தியம். அதை மாற்றவும் அழிக்கவும் ஒருவனாலும் கூடாது. பரிசுத்தருக்கே மகிமை. கர்த்தர் தாமே உங்களை காத்து ரட்சிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.